நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. தேசிய வாக்காளர் தினத்தை பற்றி வரலாற்றுத்துறையின் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் AR சரவணகுமார் ஐயா அவர்கள் பேசும் முறையை நாம் இப்போது கேட்கலாம். இவர் புதுடில்லியில் உள்ள NCERTயில் தேசிய பட்டத்தினை பெற்று 2012ஆம் ஆண்டு பாரத் ரத்ன், 2015ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்த் சம்மன் புரஸ்கார் விருது, 2017ஆம் ஆண்டு தி பெஸ்ட் ஆஃப் இந்தியா விருது, பிரைட் ஆஃப் இந்தியா விருதினை 2018ஆம் ஆண்டு, சிறந்த கல்வியாளருக்கான விருதினை 2018ஆம் ஆண்டு, ராதாகிருஷ்ணன் விருது, ஆசிரிய செம்மல் விருது, வித்யா சரஸ்வதி ராஷ்டிரிய புரஸ்கார் விருது, சிறந்த விஞ்ஞானிக்கான விருது, 2020ஆம் ஆண்டின் வள்ளல் அழகப்பர் ஆராய்ச்சி அங்கீகார விருது, 2021ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி சர்வதேச நோபல் விருது என பல அடுக்குகளாக விருதுகளை பெற்றுள்ளார். இதுவரை இவர் கல்வியியல் முனைவர் பட்டத்திற்காக 18 அறிஞர்களை உருவாக்கியுள்ளார். புகழ்பெற்ற தேசிய மற்றும் சர்வதேச பத்திரிகைகளில் 120க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இவரால் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரோஸ் கருத்தரங்குகள், சிம்போசியா, பட்டறைகள் மற்றும் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்துள்ளார். மேலும் இந்தியா மற்றும் ஆசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் சர்வதேச மாநாடுகளில் தன்னுடைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். இவருடைய சாதனைகள் பல. இதை பற்றி நாம் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். தற்போது இவர் ஆற்றிய கேட்கலாம். வணக்கம். அனைவருக்கும் தேசிய வாக்காளர் தின வாழ்த்துக்களை அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி மூலம் தெரியப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய தேர்தல் ஆணையமானது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. இதை குறிக்கும் விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நமது அழகப்பா பல்கலைக்கழகம் தரத்தில் மட்டும் முதன்மை பல்கலைக்கழகமாக இல்லாமல் அரசு அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கொண்டாடுவதிலும் முதன்மை பல்கலைக்கழகமாக திகழ்கிறது என்பதில் பெருமை கொள்கிறேன். அந்த வகையில் இந்த தேசிய வாக்காளர் தினம் தொடர்ந்து நம் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேசிய வாக்காளர் தினத்தின் முக்கிய நோக்கம் வாக்காளர் சேர்க்கையை ஊக்குவித்தல், குறிப்பாக புதிய வாக்காளர்களை அதிக அளவில் சேர்ப்பதற்கு ஊக்கம் அளிப்பதுதான். வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தேர்தல் நடைமுறையில் பங்கேற்பதை ஊக்கப்படுத்தவும் இந்த நாள் பயன்படுத்தப்படுகிறது. அத்துடன் இந்த தேசிய வாக்காளர் தினத்தில் புதிய வாக்காளர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்படுகிறது. நமது வாக்காளர்களை அதிகாரமிக்கவர்களாகவும் விழிப்புணர்வு கொண்டவர்களாகவும் பாதுகாப்பு மற்றும் தகவல் அறிந்தவர்களாகவும் ஆக்குவதே இந்த தேசிய வாக்காளர் தினத்தின் முக்கிய நோக்கமாகும். வாக்களிப்பதை மக்கள் தங்கள் கடமையாக கருத வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக பொது இடங்களிலும் விளம்பரங்களிலும் 18 வயதில் வாக்கு, பண்பட்டதாக நாட்டை ஆக்கு, மனதில் உறுதி வேண்டும், மனச்சாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும், உரிய வயதில் வாக்களிப்போம், உரிய வாழ்க்கை வாழ்ந்திடுவோம், வாக்காளர் என்பதில் பெருமை கொள்வோம், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்போம் போன்ற வாசகங்களை பொதுமக்களிடையே பிரபலப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர்கள். பொதுவாக தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது. சாதி, மதம், இனம், படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்ற வேறுபாடுகளை களைந்து 18 வயது நிரம்பிய இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களாவர். வாக்காளர் அனைவருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படுகிறது. இன்று நாடு முழுவதும் தேசிய வாக்காளர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வாழ்க ஜனநாயகம். நன்றி, வணக்கம். தேசிய
வாக்காளர் தினத்தை பற்றி நம்மோடு பகிர்ந்த அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறையின் தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் AR சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.